ஹலோ மக்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைக்கு தலைமையிலையும் 1,28,934 ரூபா, ரவுண்டா சொல்லணும்னாக்கா 1,29,000 ரூபா கடன் இருக்கு. இது யாருக்காவது தெரியுமா? நேற்று தமிழக அரசு வெள்ளை அறிக்கை விட்டுருக்கு. வாங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெள்ளை அறிக்கை சொல்றது என்ன, இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நம்ம தீர பார்ப்போம். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, நம்ம ஒரு சீட்டு ஒன்று போடுறோம். அந்த சீட்டை நம்ம போய் பார்க்காம, நம்ம அந்த கணக்கு கேட்காம இருந்தோம்னாக்கா, அந்த சீட்டு நடத்தவர் எப்படி வேணாலும் கணக்கு எழுதலாம், யாருக்கு வேணாலும் அவருக்கு ஃபேவரானவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். நம்ம ஒரு 10,000 போடுற சீட்டுக்கே நம்ம கண்காணிக்கிறோம்னாக்கா, இது நம்மளுடைய அரசாங்கம், நம்ம பணத்தால, நம்ம வரி பணத்தால செயல்படுற அரசாங்கம். வெறும் அரசாங்கத்தோட இந்த வெள்ளை அறிக்கையை மட்டும் நம்ம கண்காணிக்கணுன்றதோட நிறுத்திடக்கூடாது. உங்க உங்க ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா அதனுடைய வரவு செலவையும் பார்க்கணும். இப்போ நம்ம ஊர்ல நம்ம கோயில் அப்படின்னாக்கா அதனுடைய வரவு செலவையும் நம்ம பார்க்கணும். நம்ம ஊராட்சி மன்றம் இப்போ நம்ம பட்ஜெட்ல 23% உள்ளாட்சிக்கு நிரந்தரமா கொடுத்தே ஆகணும். அதை யாராலையும் நிறுத்தவே முடியாது. இது மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசா இருந்தாலும் சரி, இது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த உள்ளாட்சிக்கு வர நிதியை இவங்க கரெக்டா செலவு பண்றாங்களா, எதுக்கு செலவு பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுக்கிற நிதியை அதை எப்படி செலவு பண்றாங்க, எதுக்காக செலவு பண்றாங்க, தேவையான விஷயத்துக்கு செலவு பண்றாங்களா, அடுத்து நம்ம எம்பி மாநில ஆம உறுப்பினர்களுடைய அவங்களுக்கு கொடுக்குற நிதி, இது எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்கணும். நாம கண்காணிக்கிறோம் அப்படின்றது தான் அவங்களுக்கு கட்டண மணி. இது யாரோ யாருக்காகவோ எங்கேயோ யாரோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போறதால தான் இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாம போயிடுது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கணக்கு எழுதிட்டு கடனை கடைசிக்கு நாளைக்கு நம்ம தலையில, உங்க தலைமையில, என் தலைமையில தான் போடுறாங்க. அதனால இந்த வரவு செலவு கணக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்ச பிற்காலம் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த வெள்ளை அறிக்கையை விடுறது சகஜமான ஒண்ணா ஆயிப்போச்சு. இப்போ டிஎம்கே இருந்துட்டு ஏடிஎம்கே வந்தாங்க, ஏடிஎம்கே 2 வாட்டி ஆட்சி அமைச்சிட்டு டிஎம்கே வந்தாங்க, அவங்களும் இதே வெள்ளை அறிக்கை விட்டாங்க. இப்ப டிஎம்கே போயிட்டு டிவிக்கு வந்திருக்கு, இவங்களும் வெள்ளை அறிக்கை விடுக்கணும் முதல் நாளே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நேற்று நைட்டு அந்த வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, இது ஒவ்வொரு ஆட்சி முடியும் போதும் அந்த கஜானா காலி ஆயிடுச்சு, கடன்ல தான் இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இப்போ போன ஏடிஎம்கே பீரியட் முடிஞ்சிட்டு டிஎம்கே வந்துட்டு பிடிஆர் அவரு பழனிவேல் அவரு நிதி அமைச்சராக இருந்து வெள்ளை அறிக்கை விட்டாரு. அப்போ ஒரு குடும்பத்துக்கு 2,64,000 சொச்சம் அப்படின்னுட்டு வெள்ளை அறிக்கை விட்டாங்க. இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே இப்ப டிஎம்கே முடிஞ்ச பிற்கால இப்ப டிவிக்கு வந்தபோது அது ஒரு குடும்பத்துக்காக இல்லை, ஒரு ஆள் தலைமையில 1,28,934 ரூபா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? 5 லட்சம் கோடியா இருந்த கடன் 10 லட்சம் கோடியா இருக்கு 5 வருஷத்துல. கட்டமைப்பை சீரமைக்கிறோம், நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறோம் அப்படின்னுட்டு இவங்க வாங்குற கடன் நமக்கு மறைமுகமா நம்ம தலையிலே தான் கடனா நிக்குது. இங்க இலவசன்றது, திரும்ப திரும்ப சொல்ற, இலவசன்றது எதுவுமே கிடையாது. நம்ம காசு, நம்ம பேர்ல வாங்குற கடன், அதுதான் இங்க இலவசம். இந்த இலவசம் வேணுமா வேணாமா, இதை செய்யணுமா செய்ய கூடாதான்றது நாம நிர்ணயிச்சிருக்கிற அரசு முடிவு பண்ணணும். வாங்க, இத விளவரையா என்ன வெள்ளை அறிக்கை சொல்லி இருக்கு, இதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம். நான் உங்கள் அன்புடன் ஆனந்த். வாங்க. இப்போ தமிழ்நாட்டோட மொத்த கடன் 10 லட்சம் கோடி. அதாவது நேரடியா தமிழ்நாடு அரசு மட்டும் வாங்கியிருக்கிற கடன் 10 லட்சம் கோடி. இது இல்லாம பொதுத்துறை நிறுவனங்களான மின்சாரத்துறை, போக்குவரத்துறை, இப்படி நுகர்வோர் துறை, பொதுத்துறை அப்படின்னுட்டு இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் சேர்த்து 3.18 கோடி
கடன் தனியா இருக்கு. இது ரெண்டு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துனா 13.18 லட்சம் கோடி நமக்கு கடன் இருக்கு. இது ஒரு தமிழ்நாட்டோட கடன் மட்டுமே. இதுக்கு வருஷா வருஷம் வட்டி மட்டுமே 67,000 கோடி நம்ம கடனா செலுத்துறோம். எப்படி? 67,000 கோடி கடனா நம்ம செலுத்துறோம். இதுக்கு நீங்க கடனை வட்டியை செலுத்திட்டு தான் நீங்க அதுக்கு அடுத்த நீங்க செலவே பார்க்க முடியும். இதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்துல நேற்று இந்த நம்ம வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம நிதித்துறை அமைச்சர் மரியா வில்சன் அவரு பேப்பரை பார்த்து படிக்கிறாப்புல. அதுலயே நிறைய எழுத்து பிழைகள். என்ன படிக்கிறாங்கன்றது நம்ம படிச்சு அவங்க சொல்றத கேட்டு பார்க்கவே முடியல, புரியல. அத சரி, புதுசு அனுபவம் புதுசு, அதை அவங்க சரி பண்ணிக்கணும். ஏன்னா இங்க எழுத்து பிழைன்றது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத மாத்தி கன்வெர்ட் ஆகுது. அதனால அத அவரு சரி பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தனிநபர் கடன் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1,29,000 1,29,000 ரூபாய் இருக்குது. இதுக்கு இவங்க சொல்லிக்கிற காரணங்கள் இது எல்லாமே ஏற்கனவே இருந்த நிதி நிலைமைய சரியா கையாள தெரியாததாலதான் இந்த நிலைமை வந்திருக்கு. இது மனுஷங்க இவங்க பண்ண மிஸ்டேக்கால தான் வந்திருக்கு. நம்ம இருக்கிற 4 ஓட்டையை அடைக்காம இன்னும் நான் சரி பண்றேன் அப்படின்ட்டு அது மேலேயே இன்னும் தண்ணி ஊத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப புதுசா வந்திருக்கிற டிவிக்கு கட் ஆட்சி, நாங்க அந்த ஓட்டையை அடைப்போம், நிர்வாகத்தை சீர்திருத்தங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரூபா கூட வரி நாங்க ஏத்த போறதில்ல, அந்த ஓட்டைங்களை மட்டும் நாங்க கலந்து எடுத்தாவே இதை நாம சரி பண்ணிடலாம். அதாவது இப்போ அரசாங்கம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கார் வாங்கினாங்க நம்ம மகளிர் அதிரடி படைக்கு. அதுக்கு முன்னாடி வாங்கின ரேட்டுக்கும் இப்போ வாங்கின ரேட்டுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னுட்டு கேட்குறாங்க. வெளிப்படையான கொள்முதலும் வெளிப்படையான ஒப்பந்தங்களும் இதை சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம், அதுக்கு அவங்களுக்கான வாழ்த்துக்கள். அந்த மாதிரி நேர்மையான அரசு நேர்மையான வழியில் நடந்தா இது எல்லாமே சரியாயிடும், சீரமைக்கிறதால இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா இது போன வாட்டி டிஎம்கே வந்தபோது அவங்களும் இதே போல தேர்தல் அறிக்கையில நம்ம பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைச்சி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெள்ளை அறிக்கை அறிவிச்ச உடனே இதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே கிடையாது. ஏன்னா நமக்கு வரி வருவாய் எல்லாமே மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. அதனால இந்த 5 ரூபா குறைக்க முடியாது, முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி நாங்க வரி ஏத்துவோம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஏன்னா டிஎம்கே முடிஞ்சு ஏடிஎம்கே வந்தபோது ஜெயலலிதா அவங்க கூட பஸ் டிக்கெட்டு, பால் விலை இந்த மாதிரி ஏத்துவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற காரணம் என்ன, கஜானா காலியா இருக்கு, நம்ம இப்ப இதை ஏத்திதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க அது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க நாங்க நலத்திட்டம் எதையும் நிப்பாட்டல, இருக்கிற இந்த ஓட்டைகளை மட்டும் நாங்க அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிஜமாவே பாராட்ட வேண்டிய விஷயம். இதுல நம்ம முக்கியமா நம்ம இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இவரு நிதித்துறை அமைச்சர் மரியா வில்சன் அவரு சொல்றது இல்லாம நம்ம சித்திக் அவர் நிதித்துறை செயலாளர், அவங்க தான் அந்த கலெக்டர் மாதிரி அவர் நிறைய விஷயத்த சொன்னாப்ல. ஏன்னா இவங்க தான் எடுத்து அந்த கால்குலேஷன் அந்த கணக்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம மக்கள் பிரதிநிதி கிட்ட இதெல்லாம் சொல்றவங்க. அவங்க அதை நம்ம கிட்ட கன்வே பண்றாங்க. அவரு நிறைய விஷயம் சொன்னாப்ல. இப்போ சாதாரணமா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா ஒரு நமக்கு வருமானம் வருதுனாக்கா அதுல 87 ரூபா நமக்கு நிரந்தர, அதாவது தவிர்க்க முடியாத செலவுகளும் உள்ளாட்சி துறைகளுக்கு கொடுக்க வேண்டியதும் 87 ரூபா போயிடுது. இது இல்லாம மொத்த செலவினங்கள் பாத்தீங்கன்னாக்கா 145 ரூபா வருது. அதாவது 100 ரூபா வருமானம்னாக்கா நமக்கு 145 ரூபாய் செலவே இருக்கு. அப்போ 45 ரூபா பத்தாம தான் போகுது அப்படின்னு அவர் இப்ப இருக்கிற நிலைமைய தெளிவா சொல்லியிருக்காப்புல. கடன்ல தான் மின்சாரத்துறை, போக்குவரத்துறை, இது ஆல்ரெடி எல்லா ஆட்சியிலையும் சொல்றதுதான்.
இப்போ மின்சாரத்துறை கடன்ல இருக்கு, போக்குவரத்து கடன்ல இருக்கு. ஆனா எப்படி இவங்க 100 யூனிட்டுக்கு 200 யூனிட் தரேன்றாங்க. இலவச பஸ் குடுக்குறேன்றாங்க. புரியல. ஆனா இவங்க என்னன்றாங்க, இந்த நிர்வாகத்துல இருக்கிற சீர்திருத்தங்கள கொண்டு வந்து, இதுல இருக்கிற ஓட்டைகள அடைச்சு, இத சரி பண்ணாவே இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். என்ன பார்ப்போம்னுட்டு. என்ன பண்றாங்கன்னுட்டு. இந்த வெள்ளை அறிக்கைன்றது ஒரு ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வரும்போது, அவங்க அறிவிக்கிறது இல்லாம, இவங்க ஆட்சி முடியும்போது, இவங்களும் அந்த வெள்ளை அறிக்கைய வெளியிடுமான்னு ஒரு நிருபர் கேட்டதுக்கு, அது பார்ப்போம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அத செய்யணும். ஏன்னா, இவங்க ஆட்சி முடியும்போது, நாங்க இத செஞ்சிருக்கோம் அப்படின்னு இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை குடுத்துட்டு போனாங்கன்னா, சப்போஸ் அடுத்த வேற ஆட்சியாளர் வந்த பிற்காடு, இவங்க சொன்னதுக்கும், அவங்க சொன்னதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருந்தா செய்யணும். நான் என்ன பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு வருஷமும் வெள்ளை அறிக்கை வெளியிடணும். நாமளும் ஒவ்வொரு வருஷமும் போன வருஷத்துக்கும், இந்த வருஷத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா? என்னென்ன விஷயத்த நம்ம சரி பண்ணியிருக்கோம்? என்னென்ன விஷயத்த சரி பண்ணணும்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல நிருபர்கள் இன்னொரு கேட்ட கேள்விக்கு, எந்த சலுகை இப்ப ஆல்ரெடி குடுத்துட்டு இருக்கிற சலுகை ஏதாவது நீங்க நிப்பாட்டுவீங்களா? இல்ல புதுசா சொல்லியிருக்கிற சலுகைகள எப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சிஎம் விஜய் சார் கலந்து ஆலோசித்து அத பத்தின அறிக்கைகள நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் ஓவராலா பார்த்தோம்னாக்கா, நேத்து வந்த வெள்ளை அறிக்கை ஓவராலா பார்த்தோம்னாக்கா, ஒரு குறை சொல்ற ஒரு வெள்ளை அறிக்கை மாரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் வெள்ளை அறிக்கை விடுறாங்கனாவே, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்கள, அவங்களுடைய குறைகளை, அவங்களுடைய இயலாமைய காட்டுறது தான் வெள்ளை அறிக்கை அப்படின்றது. அதுவும் அதே போல தான் போயிருச்சு. இப்ப நாம மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, தேர்தல் முடிஞ்ச உடனே எப்படியா இருந்தாலும் விலைவாசி ஏறும். பால் விலை, பஸ் கட்டணம் இது எல்லாமே ஏறும். அதுக்கான இப்போதைக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல. இப்பதான் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவாங்களா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம வெள்ளை அறிக்கை விடுவோம். கடன் 10 லட்சம் கோடி இருக்காமா அப்படின்னு நம்ம சிஎம் விஜய் சார் சொல்லும்போது, அதுக்கு எதிர்ப்பா திமுகவுல இருந்து ஸ்டாலின் சார் சொன்னாரு. கடன் நம்ம வரம்புக்குள்ள தான் இருக்குது அப்படின்னுட்டு. அது வரம்புக்குள்ள தான் வாங்கவும் முடியும். ஏன்னா மத்திய அரசாங்கம் என்ன ஒரு அலவன்ஸ் குடுக்குறாங்களோ, அதுக்குள்ள தான் மாநில அரசாங்கம் வாங்க முடியும். அதனால வரம்புக்குள்ள தான் இருக்குதுன்றது இவங்களும் ஒத்துணுக்குறாங்க. இதுல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி போற போக்குல கடந்துட்டு போற விஷயமும், ஆனா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, மத்திய அரசாங்கம் இப்ப நாம வரி அவங்களுக்கு நம்ம கட்டுறோம். மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். அந்த கட்டுற வரியிலிருந்து நமக்கு மாநிலங்களுக்கான வரி பகிர்வு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி 6.64% இருந்தது. இப்போ 6.09% குறைச்சிருக்காங்க. இத பத்தின முழு விவரங்கள் வேணும்னாக்கா சொல்லுங்க. அதை பத்தின ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஒரு மத்திய அரசாங்கம் என்ன ஒரு நிதி நமக்கு பகிர்வு கொடுக்குதோ அதை வச்சுதான் மாநில அரசாங்கம் திறம்பட செயல்பட முடியும். அதை ஏன் குறைக்கிறாங்க? அதுக்கான அழுத்தங்கள் இவங்க தராங்க. அதை பத்தின நாம பேசுவோம். இது சாதாரணமா நம்ம ஒரு 2000 பேர் இருக்கிற சேனல்ல நம்ம இதை பத்தி பேசுறதால என்ன யூஸ் அப்படின்னு நம்ம கேட்கறோம்னா, இந்த 2000 பேர் நம்ம பேசுறத பார்த்தாங்கன்னா ஒரு 20,000 பேர் இருக்கிற சேனலை பார்ப்பாங்க. ஒரு 20,000 பேர் இருக்கிற 2 லட்சம் பேர், 2 கோடி பேர். இப்படி நாம பேச பேச பேசதான் இந்த விஷயம் பெருசா போகும். இன்னைக்கு சோசியல் மீடியான்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஒவ்வொருத்தரும் தான் கருத்துக்களை ஆணித்தரமா சொல்றதுக்கான ஆயுதம். தேவையில்லாத விஷயங்கள், உபயோகம் இல்லாத விஷயங்கள் 1000 நம்ம சோசியல் மீடியாவில் சுத்திட்டு இருக்கு. நாம உபயோகமான விஷயத்த பேசுவோம், ஆக்கப்பூர்வமா சிந்திப்போம், ஆக்கப்பூர்வமா வருவோம். அவ்வளவுதான் மக்களே. நேற்று நடந்த வெள்ளை அறிக்கையை பத்தி ஓவராலா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்கு டக்குன்னு சொல்லியிருக்குன்னு நான் நம்புறேன். இதை பத்தின உங்களுக்கு கமெண்ட்டுகளை நீங்க தெரிவிங்க. தயவு செஞ்சு நீங்க நானும் இந்த கமெண்ட்ல நம்ம கலந்துரையாடுறதால தான் இது இன்னும் பல பேருக்கு சென்றடையும்.
இப்படியாப்பட்ட உபயோகமான தகவல்கள் வீடியோக்கள் வரணுன்னாக்கா நம்ம சேனல் அன்புடன் ஆனந்த ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.